சின்னஞ்சிறு பாலகனே ஓடிவா ஓடிவா, சின்னஞ்சிறு பாலகனே ஓடிவா ஓடிவா, செந்தூர் வடிவேலவனே ஓடிவா ஓடிவா, செந்தூர் வடிவேலவனே ஓடிவா ஓடிவா, வயலூர் ஆண்டவனே ஓடிவா ஓடிவா ஓடிவா. அருள் புரிவா அருள் புரிவா, வள்ளையரசனுட திருமகளே திருமகளே, அம்பிகைய அருள் புரிவா அருள் புரிவா, குவளையமெல்லாம் பெயர் விளங்குவா பெயர் விளங்குவா, கொண்டலூர் நகரத்தில நகரத்தில ஆதிசக்தி அம்மா உமையவளா உமையவளா, ஆதிபரா சக்தி அம்மா அகிலமெல்லாம் பேர் விளங்கக்கூடிய அகில உலகமெல்லாம் பெயர் விளங்கக்கூடிய அம்மையாகப்பட்ட யாரு யாரு என் கொண்டலூர் நகரத்திலே கிழக்கு முகமாக அமர்ந்திருக்கிறாளே இருக்கிறாளே என் தாயாகப்பட்ட ஆதிபராசக்தி அம்மா உன்னுடைய வாசலில அகிலாண்ட கோடி நாயகி பிரம்மாண்ட ஈஸ்வரி என் தாயாகப்பட்ட ஆதிபராசக்தி அம்மா அவருடைய வாசலில உனக்கு மூஞ்சி நல்ல கருகளில 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 உலகமெல்லாம் பெயர் விளங்கக்கூடிய யார் யார் ஐயா? ஆஹா, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிவபெருமான் அண்ட சராச்சரங்கள் 1008 படைத்து படைத்து அவனி 56 தேசத்தை எல்லாம் படைத்தார். அழகாக படைத்தார்.
அப்படியே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுடைய படைப்பினிலே ஆமாம் ஐயா அதலம் இதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய மூன்று உலகத்தை படைத்தார். அழகாக படைத்தார் ஈசனாகப்பட்ட சிவபெருமான். ஆமாம் படியிழந்து வரக்கூடிய ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். ஆமாம் ஐயா அவர் படைத்து விட்ட மனுக்களுக்கு உலகமெல்லாம் படி இழக்கக்கூடிய சிவபெருமானே, படி அளக்கும் பகவானே, அம்மை பார்வதா தேவி ஆண்டவனை பார்த்து கேட்கின்றார். கேட்டார் அல்லவா? உலகமெல்லாம் படி இழந்து வரக்கூடிய சிவபெருமானை பார்த்து என் ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி அம்மா அவள் எப்படி கேட்டாலும் பாருங்க. எப்படி எப்படி ஆண்டவனே பகவானே, ஐய பகவானே பரம்பொருளே, பகவானே பரம்பொருளே, பார்வதியால் வார்த்தை கேளும், உலகமெல்லாம் படி இழக்கும், உடையவரே பகவானே, உமையவளின் வார்த்தை கேளும், ஆண்டவனே பகவானே, என்னுடைய வார்த்தை கேளும், படி இழக்க போகும்போது படி இழக்க போகும்போது நானும் கூட வருவேனையா, நானும் கூட வருவேனையா, வார்த்தைகளும், பகவானே பரம்பொருளே பார்வதியா வார்த்தைகளும், ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளும், ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளும், ஈஸ்வரனே பகவானே பகவானே
வார்த்தை கேளும் வார்த்தை கேளும் ரே பகவானே பகவானை என்னுடைய வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி அம்மா ஆமா ஆமோ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே சொல்லுகின்றாள். என்னையா சொல்கிறான் படியிழந்து வரக்கூடிய சிவபெருமானே, என்ன பார்வதி உலகமெல்லாம் படியிழந்து வரக்கூடிய ஆண்டவனே, ஆமா ஆமா ஐயா நான் படியிழக்கும் போகுது ஆமா உங்களோடு வருவேன் சுவாமி. உங்களோடு வருவேன் சாமி. என் அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவியாகப்பட்டவள் சொல்ல ஆமா ஆமா ஐயா அதனை காது கொடுத்து கேட்ட ஆண்டவன் சிவபெருமான், எப்பாடி எப்பாடி ஏ அம்மா பார்வதி, ஆமோ நீ என்னோடு படியிழக்க வருவாய் என்று சொன்னால் என்ன ஐயா என்னால் படியிழக்கவே முடியாது. ஏன் சாமி நீ ஒரு ஓரமா வந்துட்டு போண்டியதானே இந்த உலகத்திலே என்ன ஆண்டவன் சிவபெருமான் படியிழக்கக்கூடிய வேளையில ஆமா ஐயா கல்லுக்குள்ள இருக்கும் தேரைக்கும் தேரைக்கும் கரு பையக்குள்ள இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய கோழி குஞ்சுக்கும் ஆண்டவன் சிவபெருமான் படியிழப்பார். எல்லா உயிருக்கும் படியளப்பார். அப்படி படியிழந்து வரக்கூடிய வேளையிலே ஆமா ஐயா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்பாடி எப்பாடி பகவான் பார்வதாதி இடத்திலே சொல்லுகின்றார் பாருங்க, எப்படி எப்படி வாடி பெண்ணே பார்வதி, அம்மா எம்மா என்ன நாம் படியிழக்க போகக்கூடிய வேளையிலே என்ன சுவாமி நீ என்னோடு வரவே வேண்டாம். வேண்டவே வேண்டாம். அந்த வார்த்தை காதில் கேட்டு காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு காதில் கேட்டு ஆண்டவன் சிவபெருமா சிவபெருமா பார்வதியால் இடமதிலை இடமதிலை வாடி பெண்ணே பார்வதியே பார்வதியே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு சொல்ல கேளோ வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு சொல்ல கேளோ ஆடை கண்ட பார்வதியே 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 ஆசை ஒன்று சொல்லை கேளா சொல்ல கேளோ ஆசை ஒன்று சொல்லை கேளா சொல்ல கேளோ பார்வதா தேவி அம்மா தேவியுமா ஆண்டவனை இடமதிலை இடமதிலை ஈஸ்வரனே பகவானே ஒரு நாள தினமதிலை அம்மை சக்தி பார்வதா தேவி அம்மா ஆமா ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறாள், ஆண்டவனை பார்த்து சக்தி என்ன சொல்கிறாள்? இறைவா என்ன இன்று ஒரே ஒரு நாள் மட்டும் இன்று ஒரு நாள் மட்டும் நான் உங்களோடு படியிழக்க வருவேன். கட்டாயம் வருவேன் வருவேன் என்று ஆதிபராசக்தி அடம் பிடித்தாள். அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவி அம்மா ஆமா ஆமா ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி அம்மாள் இந்த இருக்காளை ஆதிபராசக்தி பார்வதி அம்மா ஆண்டவனிடத்திலே சொல்லுகிறாள், என்னையா சொல்கிறாள்? உங்களோடு நான் படியிழக்க வருவேன் என்று சொன்ன உடனே இந்த வார்த்தையை எடுத்து சொன்ன உடனே அந்த வார்த்தையை காதிலே கேட்டு ஆமா ஐயா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான், படி அளக்கும் பரமசிவனார் அம்மா பார்வதி, சுவாமி பகவானே நீ என்னோடு படியிழக்க வருவாய் என்று சொன்னால் என்ன 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 சுவாமி என்னால் படியிழக்கவே முடியாதம்மா. முடியாது முடியாதம்மா. இந்த உலகத்திலே ஆமா பகவானுடைய படைப்பினிலே அவருடைய படைப்பினிலே அதாவது சரி பகவான் சிவபெருமானுடைய படைப்பினிலே படைப்பினிலே அதாவது ஒவ்வொரு மனிதனையும் ஆமையா நான் ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன். கட்டாயம் நான் பிறகு செஞ்சு வச்சிருப்பேன். நீ என்னோடு வருவாய் என்று சொன்னால் என்ன சுவாமி நீ என்னோடு வருவாய் என்று சொன்னால் வருவாயானால் என்னால் படியிழக்கவே முடியாதம்மா. ஆமா ஆமா அம்மா அப்படியாக சொல்லக்கூடிய வேளையில ஆமா ஆமோ பகவான் பார்வதா தேவியை விட்டு 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 படியிழப்பதற்கு சென்று விட்டார். வழக்கம் போல படியளக்க பெறப்பட்டாரு பரமசிவா. ஆண்டவன் சிவபெருமான் படியிழக்க சென்று விட்டார். ஆமாம் ஐயா. என் அம்மை பராசக்தி ஆதிபராசக்தி உமையவள் இருக்காளே கிழக்கு முகமா ஆதிபராசக்தி உமையவள் என்ன செய்கிறாள் பாருங்க. என்னையா செய்கிறாள்? பகவான் படியிழக்க போன பின்பு படியிழக்க போன பின்பு அம்மையான பார்வதியா படியிழக்க போன
படியளப்பை படியளப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று என் தாயான பார்வதியார் பார்வதியா ஆண்டவனார் படியளப்பை படியளப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று எண்ணாத எண்ணோமெல்லாம் என்னுமெல்லாம் எண்ணுவாள பார்வதியா பார்வதியா எண்ணுவாளம் பார்வதியா பரிசோதிக்க வேண்டும் என்று ஆதிபராசக்தி அம்மா அம்மையான பார்வதியா என்ன எண்ணுவாளா உமையவெல்லாம் பார்வதியா பகவானோட படியளப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று அவள் என்ன எண்ணுவாளா விஸ்வநல்ல பிரமணைத்தா வரவழைத்த பார்வதியா வாருமையா விஸ்வபிரமா வாருமையா விஸ்வபிரமா என் வார்த்தை ஒன்று சொல்ல கேளு விஸ்வபிரமனை வரவழைத்து வாருமையா விஸ்வபிரமா வாருமையா விஸ்வபிரமா என் வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு வரவழைத்து மகனே விஸ்வபிரமா அம்மை பார்வதா தேவியாகப்பட்டவள் விஸ்வபிரமனை அழைத்தாள். விஸ்வபிரமனா யாரு? அதாவது விஸ்வபிரமன்னா ஆசாரி. ஓ ஆசாரியர். மகனே விஸ்வபிரமா. அம்மா வணக்கம் தாயே. வணக்கம் வணக்கம். இந்த பார்வதா தேவிக்கு ஒரு சின்னஞ்சிறிய சிமிளை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும். ஓ சின்னஞ்சிறிய சிமிளை உடனே கொடுக்க வேண்டும். பகவானுடைய படியளப்பை நாம் பரிசோதிக்க வேண்டும். பரிசோதனை பார்க்க வேண்டும். அப்படியாக சொல்லக்கூடிய வேளையில ஆமாம் ஐயா அந்த வார்த்தை காதில் கேட்டு காதில் கேட்டு காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு காதில் கேட்டு காதில் கேட்டு விஸ்வநல்ல பிரம்மணவன் விஸ்வபிரமன் ஏது சொல்வான் அந்த வார்த்தை காதில் கேட்டு காதில் கேட்டு காதில் கேட்டு விஸ்வகர்மா ஏது சொல்வா ஏது சொல் கொஞ்சம் ஐயா விஸ்வகர்மா ஏது சொல்வா அழகான ஒரு சிமிளை உண்டு பண்ணி தர சொன்னாள் என்று ஆதிபராசக்தி அம்மா எடுத்து சொன்னாள். ஐயா விஸ்வபிரமா வணக்கம் தாயே. ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி இந்த இருக்காளே பார்வதா தேவி ஆதிபராசக்தி பகவான் படியிழந்து விட்டு வருகிறாரா? இல்ல எல்லா உயிரையும் பட்டினி போட்டு விட்டு வருகிறாரா? படைத்த மனுக்களுக்கு பட்டினியாக போட்டு விட்டு வருகிறாரா? அப்படி வருகிறாரா இப்படி வருகிறாரா? அப்படி என்று சொல்லி அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆமா என பூ ஜடையழகி ஆயிரங்கண்ணுடையாள் என் வெள்ளி விரதக்காரி வேப்பலைக்கு சொந்தக்காரி அம்மை உமை பார்வதா தேவி அம்மாள். என் பார்வதா தேவி அம்மா என்னை செய்வாளாம் பாருங்க. என்னையா நினைக்கிறாள்? பகவானுடைய படியிழப்பை நாம் பரிசோதிக்க வேண்டுமே என்று சொல்லி என்பதாக சொல்லி ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி அப்படியே கேட்டாள். பார்வதி என்ன கேட்கிறாள்? அந்த விஸ்வபிரமனை அழைத்து ஆமா ஒரு ஐயா சிமிளை கடைய சொல்லி கொடுத்தாள். அழகாக சிமிழ் கடைய சொன்னாள். அப்படியாக சொன்னவுடனே ஆமாம் ஐயா அந்த விஸ்வபிரமனாகப்பட்டவர் எப்படி எப்படி அவர் ஆட்டுமண்டு ஜம்மதிதா ஜம்மதிதா ஜம்மதிதா
ஆட்டுமண்டு சம்மதித்தார் சம்மதித்தார் அருமையுள்ள விஸ்வபிரம்மா ஆட்டுமண்டு சம்மதித்தார் சம்மதித்தார் ஏகமாக கொண்டு வர சிமிழத்தானே கொண்டு வந்து அம்மையான இடமதியில கொண்டு வந்து அந்த நல்ல சிமிழதைத்தான் பார்வதி தேவி கையில் கொடுத்தார் அழகு பிள்ளை இந்த விஸ்வபிரம்மா மகனாகப்பட்ட விஸ்வபிரம்மனோ அந்த சிமிழை கொண்டு வந்து பார்வதா தேவி அம்மாளுடைய கையிலே வந்து கொடுத்தார் ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி அம்மா இந்த சிமிழுக்குள்ளே ஏதாவது 2 உயிரை பிடித்தடைக்க வேண்டும் கட்டாயம் அடைக்க வேண்டும் ஏதாவது 2 உயிரை பிடித்தடைக்க வேண்டும் என்று சொல்லி அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவி அம்மா என்னையா அப்படியே எண்ணி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அதே நேரத்தில் அந்த கைலாச பர்வதத்தில அப்படியே எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. எறும்பு வரும்போது ரயில் வந்த மாதிரி வரும். இதை பார்த்தால் அம்மை பார்வதா தேவி அம்மா என்னையா நினைக்கிறார்? அவ சித்தெரும்பை தான் பிடித்தான் சித்தெரும்பை தான் பிடித்தான் சிமிழுக்குள்ளே போட்டடைத்தான் அம்மையான பார்வதியா சித்தெரும்பை தான் பிடித்து சிமிழுக்குள்ளே போட்டடைத்தான் சிமிழுக்குள்ளே போட்டடைத்தான் இரண்டு சித்தெரும்பை பிடித்து சிவகாமி சுந்தரி சிமிழுக்குள்ளே அடைத்தாள். சித்தெரும்பை பிடித்தாள், சிமிழுக்குள்ளே போட்டடைத்தாள். அழகாக போட்டு அடைத்தாள். ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி அம்மா ஆமோ அந்த சித்தெரும்பை பிடித்து பிடித்து அப்படியே சிமிழுக்குள்ளே போட்டடைத்து அழகாக அடைத்து கட்டி இருக்கக்கூடிய சேலையில இந்த முந்தான சேலையில ஒரு ஓரமாக முடிந்து வைத்தாள். யாருக்கும் தெரியாம மறைச்சு முடிஞ்சு வச்சிருக்கா. ஆண்டவன் சிவபெருமான் இந்த சிமிழுக்குள்ள இருக்கக்கூடிய எறும்புக்கு எப்படி படி இழக்கிறார் என்று பார்ப்போம். அன்னைக்கு எப்படி படி இழக்காரு 2ல 1 பாத்துருவா. அப்படி என்று சொல்லி இந்த ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி அம்மா ஆமாம் ஐயா அவள் எப்படி அமர்ந்திருக்கிறா பாருங்க. எப்படி ஐயா அமர்ந்து கொண்டு இருக்கிறா? அவள் வடக்கு கொண்ட வாசலில வடக்கு கோட்ட வாசலில வாசலில அமர்ந்திருக்கா பார்வதியா பார்வதியா வடக்கு கோட்ட வாசலில
ஆண்டவனை எதிர்பார்த்து ஆமா ஆமா படியளக்கக்கூடிய சிவபெருமானை எதிர்பார்த்து என் அம்மா பார்வதா தேவி அம்மா அப்படி இருக்கிறா பாருங்க. ஆமா ஐயா அந்த வடக்கு கொட்ட வாசலில எப்படி வடிவழகி அம்மா பார்வதா தேவி அம்மா ஆமோ அவள் எப்படி எப்படி இருக்கிறா பாருங்கண்ணா. எப்படி ஐயா நீட்டின கால மடக்காமல் ஏ அவிந்த குண்டலத்த முடியாமல் ஆதிசக்தி உமையவளா அம்மையான பார்வதியா தாயாகப்பட்ட பார்வதா தேவி அம்மா வடக்கு கோட்ட வாசலிலே பார்வதா தேவி ஆண்டவனை எதிர்பார்த்து அப்படியே நீட்டினக்கால் முடக்காமல் அவிந்த கூந்தல் முடியாமல் கண்ணீரும் கவலையுமாக பார்வதா தேவி அமர்ந்திருக்கிறாள். ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டா, ஒரு நாளும் அப்படி இருக்க மாட்டா பார்வதா தேவி அம்மா. இன்னைக்கு அப்படி வழக்கத்துக்கு யாருக்கு மாறா இருக்கா? பகவானுடைய வடியிழப்பை நாம் பரிசோதிக்க வேண்டும். வேண்டும் வேண்டும் வேண்டும். ஆண்டவன் சிவபெருமானுடைய வடியிழப்பை ஆமையா நாம் பரிசோதிக்க வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி அம்மா பார்வதா தேவி அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில ஆமாமையா உலகமெல்லாம் வடியிழந்து விட்டு ஆண்டவன் சிவபெருமான் கைலாசத்துக்கு வருகிறார். எப்படி வருவாராம் பாருங்க. எப்படி ஐயா சாயங்கால வேளையில சாயங்கால வேளையில வருவாராம் சிவபெருமான் வருவாராம் சிவபெருமான் வடக்கு கோட்ட வாசலில ஆண்டவன் சிவபெருமான் படியிழந்து வருவாரா படியிழந்து வாரபோது படியிழந்து வாரபோது ஆண்டவன் சிவபெருமான் என் தாயான பார்வதியை கோட்ட வாசல் தன்னதில குடியிருப்பா பார்வதியா ஆண்டவனா சிவபெருமான் வாடி பெண்ணே பார்வதியா வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளு நீ மௌனமாக இருப்பதென்ன மௌனமாக இருப்பதென்ன பார்வதிய பகவானிடம் சொல்லிடமா பகவானிடம் சொல்லிடமா ஒரு நாளும் இல்லாம திருநாளா இருப்பதென்ன பார்வதா தேவியம்மா ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருப்பதென்ன பார்வதி. ஏன் பார்வதி இப்படி கம்முன்னு இருக்க பார்வதி? ஏ அம்மா பார்வதி ஆமா மௌனமாக இருப்பதென்ன பார்வதியின் இடத்திலே சொல்லம்மா. பொதுவாகவே தாய்மார்கள் வீட்டில் மௌனமா இருக்காங்கன்னு வைங்க, ஏதோ சண்டை இழுக்க போறாங்கன்னு அர்த்தம். அம்மையாகப்பட்ட பார்வதா தேவி இப்படி மௌனமாக இருப்பதன்னம்மா பார்வதா தேவி அம்மா. ஆமா ஆமா அம்மா அப்படி சொல்லக்கூடிய வேளையில எப்படி ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து பார்வதா தேவி அம்மா கேட்கிறாங்க. இந்த பார்வதி என்ன கேட்கிறாங்க? இறைவா பகவானே பரம்பொருளே என் படியளக்கும் பரமேஸ்வர கடவுளே, எல்லா உயிருக்கும் நீங்க படியளந்து விட்டு வந்தீர்களா? பார்வதி எல்லா உயிருக்கும் படியளந்து விட்டு வந்துட்டேன் பார்வதி. அப்படி சொன்ன உடனே அம்மை பார்வதா தேவி என்ன சொல்வாளாம் பாருங்க. பார்வதி என்னையா சொல்கிறாள்? பகவானே பரம்பொருளே, என்ன பார்வதி எல்லா உயிருக்கும் படியளந்து விட்டேன் என்று நீங்க பொய் சொல்றீங்க.
பார்வதி நான் ஒரு நாளும் பொய் பேச மாட்டேன் பார்வதி, உண்மைத்தான் சொன்னேன் பார்வதி. என்னுடைய இடத்துல 8 நாளா 8 நாளா 8 நாளா 8 நாளா 2 நல்ல உயிரதுதான் 2 நல்ல உயிரதுதான் பட்டினியா இருக்குதையா பட்டினியா இருக்குதையா பார்வதியா சொன்ன போது பார்வதியா சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு எப்ப காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு எப்ப காதில் கேட்டு ஆண்டவனா சிவபெருமா ஆண்டவனா சிவபெருமா எப்ப காதில் கேட்டு சிவபெருமா ஆண்டவன் சிவபெருமா ஏ பார்வதி என்ன 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 ரொம்ப அதட்டி பேசாதீங்க அம்மா சுவாமி. 8 நாளா பட்டினியா இருக்குன்னு சொல்றியம்மா, ஆமா ஆமாம்மா, அந்த உயிரை நான் பார்க்க வேண்டும். எனக்கு அண்ணாலே பார்க்கணும்னு சொன்னார் சிவபெருமான். அப்படியாக சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்டு பார்வதா தேவி அம்மா இந்த இருக்காளே பார்வதா தேவி அம்மா ஆதிவராசித்தி பார்வதா தேவி என்ன செய்தாலாம் பாருங்க. இவா என்னையா நினைக்கிறாள்? கட்டி இருக்கக்கூடிய சேலையில கட்டி ஒளித்து வைத்திருக்கார் அல்லவா அந்த சிமிழ், சிம்ளை எடுத்து முடிஞ்சு வச்சாலே அவ சிமிழத்தான் கையில எடுப்பா கையில எடுப்பா எடுப்பா சிமிழத்தான் கையில எடுப்பா கையில எடுப்பா சிவந்தேவி பார்வதியா பார்வதியா ஒளித்து வைத்த சிமிழத்தானே சிமலதானை தான் திறந்து பார்க்கும் போது பார்க்கும் போது அந்த நல்ல சிமிழக்குள்ளா சிமலதைனா 2 நல்ல எறும்புகளும் எறும்புகளும் சுத்தி சுத்தி வருகுதையா சுத்தி சுத்தி வருகுதையா சூழவட்டம் போடுதையா வருவதையா வருவதையா அப்படி சுற்றி சுற்றி வருகுதையா சூழவட்டம் போடுதையா ஐயா சூழவட்டம் போடும் போது பார்த்துட்டார் பார்வதியா. ஆஹா, 2 எறும்பை பிடித்து அடைத்தோமே அடைச்சி வச்சோமே ஐயா, என்ன இந்த 2 எறும்புக்கும் ஆமையா பகவான் படியிழக்கவில்லை என்று நினைத்தோம். அப்படித்தான் நினைச்சோம். ஆனால் இந்த 2 எறும்புகளும் ஆமா வாயிலே தினையரிசியை கவிக்கொண்டு ஆமா சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஆமையா இதனை பார்த்தால் என் அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவி அம்மா ஆமா ஆமா ஆண்டவன் பகவானை பரிசோதனை செய்தது ஆமா எவ்வளவு பெரிய தவறாகி விட்டது, பெரிய குற்றத்துக்கு ஆளாயிட்டோமே. அப்படி என்று சொல்லி அம்மா பார்வதா தேவி என்ன செய்யறாளாம் பாருங்க. என்ன என்ன ஐயா நானும் அறியாம செய்த குத்தம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும், அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும் தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும், தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும் ஆண்டவனே பகவானே 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 அடியனுடைய வார்த்தைகளும் வார்த்தைகளும் அடியனுடைய வார்த்தைகளும் வார்த்தைகளும் பகவானே 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 அடியாளோட வார்த்தைகளும் வார்த்தைகளும் ஐயாளுடைய வார்த்தைகள் வார்த்தைகளும் அறியாம செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும், அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும் அறியாம செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும், அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும் நான் தெரியாம செய்த குற்றம் தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும், வேண்டும் எங்கள் சிவனாரே பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும், அறியாமல் செய்த குற்றம் செய்த குற்றம் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டாம் பொறுக்க வேண்டும் சிவனாரே பொறுக்க வேண்டாம். பொறுக்க வேண்டும் அம்மையுமை பார்வதியும் பார்வதியும் அம்மை
ஆண்டவனார் இடமதில இடமதிலை அந்த ஆண்டவனார் இடமதில இடமதிலை என் பார்வதா தேவியம்மா தேவியுமா அம்மையாகப்பட்ட பார்வதி ஆமா அம்மை பார்வதி ஆண்டவன் பகவான் இடத்திலே ஆமா ஐயா ஆண்டவா பகவானே என்ன பார்வதி அறியாமல் செய்த குற்றத்தை ஆண்டவனே பொறுக்க வேண்டும். நீங்கள் தான் பொறுக்க வேணும். நான் தெரியாமல் செய்த குற்றத்தை ஜீவபெருமானே பொறுக்க வேண்டும் ஐயா. பார்வதியின் சொன்ன போது ஆண்டவன் நன்றி சிவபெருமான் வாடி பெண்ணே பார்வதியே வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளு அறைக்குள்ள இருந்தாலும் இந்த அரணறியா மாயம் இல்லை செப்புக்குள்ள இருந்தாலும் சிவனறியா மாயம் இல்லை கல்லுக்குள்ள இருந்திட்டாலும் கடவுள் அறியாத மாயம் இல்லை கடவுள் அறியாத மாயம் இல்லை செப்புக்குள் இருந்தாலும் சிவனறியா மாயமில்லை கல்லுக்குள் இருந்தாலும் கடவுள் அறியாத மாயமில்லை மாயமில்லை. அம்மா பார்வதி சுவாமி என்னை மன்னித்து விடுங்க சுவாமி. அப்படி என்று சொன்ன உடனே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆமையா என் ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி அம்மா சொல்லுகிறாள். என்னையா நினைக்கிறாள்? பகவானே பரம்பொருளே என் படியளக்கும் பகவானே. அதான் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். அப்படி சொன்னார்கள்? கட்டிய கணவனையே பார்வதா தேவி பரிசோதனை செய்து விட்டாள். என்ன நீ பரிசோதனை பார்க்கலாமா பார்வதி? வேற யாரு பரிசோதனை செய்தாலும் பரவாயில்ல பாரு, யுக யுகமாக என்னோடு வாழ்ந்து விட்டு ஆமாமா நீயே என்ன பரிசோதனை செய்யலாமா பார்வதி? அதான கேட்ட சும்மா இருக்க ஆம்பளை சண்டைக்கு இழுக்கதே பெண்கள் தானே. போன மாசம் என் வீட்டுக்காரி பெரிய சண்டை எடுத்துட்டான். அப்படியா? போன மாசம் எல்லாரும் தாய்மார் கவனமா கேளு, செல்லுல பதிஞ்சு வச்சுடுங்க. அப்படியா? என் வீட்டுக்காரி பெரிய சண்டை எடுத்துட்டான். ஏன்னு கேட்கணும். ஏன் எதுக்காக தெரியுமா? எதுக்காகண்ணே? என் வீட்டுக்காரிக்கு சொந்த பந்தம் விருந்துக்கு வந்தாச்சுன்னா நல்லா கவனமா கேளுங்க. சரி. என் வீட்டுக்காரிக்கு சொந்த பந்தம் விருந்துக்கு வந்தாச்சுன்னா வந்தா என் வீட்டுக்காரி என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வாங்க? ஓடி 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 கோழி அடிக்கா. கோழி அடிக்கா குழம்பு வைக்க. என் வீட்டுக்காரிக்கு சொந்த பந்தம் விருந்துக்கு வந்தாச்சுன்னா ஓடி 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 கோழி அடிக்கா. ஆமா ஆமா ரெக்கார்டிங் ஆகுது. அதே சமயத்துல ஏன் சொந்த பந்தம் விருந்துக்கு வந்தாச்சுன்னா சரி ஓடி 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 என்ன அடிக்கா. ஐயோ அவ சொந்த பந்தம் விருந்துக்கு வந்தா ஓடி ஓடி கோழி அடிக்கா. ஏன் சொந்த பந்தம் விருந்துக்கு வந்தாச்சுன்னா ஓடி 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 என்ன அடிக்கா. பாத்தீங்களா? அப்ப வம்பு சண்டை இழுக்கிறது யாரு? அப்ப பெண்கள் தான். அதுபோல பார்வதி பகவானத்திலே சண்டை இழுக்கிறா, வம்பு சண்டை இழுக்கிறா. ஆண்டவன் சிவபெருமான் பார்வதாதியை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? எப்படி சொல்லுவாரம் பாருங்க. எப்படி ஐயா சொல்லுகிறாள்? அம்மா வாடி பெண்ணே பார்வதியே 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 வாடி பெண்ணே பார்வதியே பார்வதியே வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளா வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளா வாடி பெண்ணே பார்வதியே 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 வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளா வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளா எம்மா எம்மா பார்வதியே எம்மா எம்மா பார்வதியே எம்மா எம்மா பார்வதியே எம்மா எம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தைகளா கணவனையும் நீ சோதித்ததா எங்க அட்டழகி பார்வதிய ஆண்டவனார் சிவபெருமான் ஆண்டவனார் சிவபெருமான் ஆதிசக்தி இடமதிலை ஆதிசக்தி இடமதிலை ஆண்டவனா சிவபெருமான் ஆதிசக்தி இடமதிலை ஆண்டவன் சிவபெருமான்
ஆமாம் ஐயா. ஆதி பராசக்தி அம்மாளுடைய இடத்தினிலே இடத்திலே கட்டிய கணவனையே நீ பரிசோதனை செய்த காரணத்தினாலே அதே ஒரே ஒரு காரணத்தினாலே உனக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. உனக்கு கட்டாயம் தண்டனை உண்டு உண்டு உண்டு. பகவானே சுவாமி, ஏதோ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் உங்களை சோதனை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சுவாமி, மன்னிச்சிருங்க சுவாமி. படியிழக்க போகும்போது என்னை கூட கூட்டிட்டு போனீங்கன்னா ஆமா ஐயா, நான் எதுக்கு உங்களை சோதனை பண்ண போறேன்? இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இனிமே பிரச்சனையே வராது. ஒரே ஒரு நாளாவது நான் இங்க படியிழக்கும் போது உங்களோடு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா ஆமா ஐயா. ஆனால் என்ன நீங்க படியிழக்க போகும்போது என்னை கூட கூட்டிட்டு போகவில்லையே. ஆமா ஆமா ஐயா. அதனாலே சரி, எனக்கு ஒரு வரம் வேண்டும். ஒரே ஒரு வரம் வேணும்னு கேட்டார். அம்மை பார்வதி ஆண்டவன் பகவானிடத்திலே கேட்கின்றார். அம்மா என்ன கேட்கிறாள்? எப்படி கேட்டாலும் பாருங்க. எப்படி எப்படி? எனக்கு கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை வர வேண்டும் ஐயா. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை வர வேண்டும் ஐயா. மடியில் வைத்து விளையாட முதலை வர வேண்டும் ஐயா. மடியில் வைத்து விளையாட முதலை வர வேண்டும் ஐயா. நான் கையில் வைத்து விளையாட 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 கை குழந்தை வேண்டும் ஐயா. வேண்டும் ஐயா. கை குழந்தை வேண்டும் ஐயா. வேண்டும் ஐயா. விளையாடு விளையாடு கையில் வைத்து விளையாட குழந்தை வேண்டும் ஐயா. வேண்டும் ஐயா. குழந்தை வேணும் ஐயா. வேண்டும் ஐயா. 8 நல்ல நாளைக்குள்ள நாளைக்குள்ள 8 நல்ல நாளைக்குள்ள நாளைக்குள்ள கை குழந்தை வேண்டும் ஐயா. வேண்டும் ஐயா. ஆண்டவனே பகவானே பகவானை அடியலுடைய வார்த்தை கேளும். வார்த்தைகளும் 8 நல்ல நாளைக்குள்ள நாளைக்குள்ள எனக்கு கை குழந்தை வரம் வேண்டும். வரமோ வேண்டும். பிள்ளையும் இல்லாமலே மடி குழந்தை வேண்டும் ஐயா. பிள்ளையோ இல்லாமலே மணி குழந்தை வேணும் ஐயா. கணவன் தான் இல்லாமல கை குழந்தை வேண்டும் ஐயா. கணவனதா இல்லாமலே கை குழந்தை வேணும் ஐயா. ஆண்டவனே பகவானே பகவானே ஏ பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளும். வார்த்தைகளும் ஆதிசக்தி வார்த்தை கேளும். வார்த்தைகளும் ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளா வார்த்தைகளும் ஆதிசக்தி வார்த்தைகளா வார்த்தைகளும் அம்மம்மா பார்வதியே பார்வதியே அம்மா பார்வதியே அம்மா அம்மா பார்வதியே 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 ஆண்டவன் ஜீவபெருமான் இடத்திலே அம்மா பார்வதா தேவியம்மா ஆமா ஆமா அம்மா ஆண்டவா பகவானே ஆமா ஐயா. ஐயா என்ன 8 நாளைக்குள்ள குழந்தை வேணும். உடனே பிள்ளை வேணும். 8 நாளைக்குள்ள எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் என்று சொல்ல ஆமா ஐயா. அம்மா பார்வதா தேவியம்மா அழகாக சொன்ன உடனே ஆமா அம்மா. ஆண்டவன் ஜீவபெருமான் பார்த்தார். என்ன நினைக்கிறார்? ஏ பார்வதி ஓ 8 நாளைக்குள்ள குழந்தை வரம் கேட்கிறிய. ஆமா. அப்படி 8 நாளைக்குள்ள நான் உனக்கு குழந்தை வரம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. என்னாச்சு? அந்த குழந்தைய வைத்து என்ன சுவாமி? உனக்கு பெருமை இருக்காதம்மா. பெருமை இருக்கோ சிறுமை இருக்கோ? அதனால கேட்டா சொல்லம்மா, உன்னால முடிஞ்சது கேட்காத. ஆமா ஆமா அம்மா. 8 நாளைக்குள்ள குழந்தை வரம் எப்படி கொடுக்க முடியும்? அதானே கேட்டேன். உடனே பார்வதா தேவி அம்மா பார்த்தாங்க. என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா. 8 நாளைக்குள்ள எனக்கு கண்டிப்பா குழந்தை வேண்டும். பார்வதி அடம் பிடிக்கிறாள். அப்படியே இருக்கும்போது அப்படியே இருக்கும்போது ஆதிபராசக்தி அம்மா ஆண்டவனின் இடமதிலை பிள்ளவரம் கேட்ட போது எங்க படி இழக்கும் பகவானை 8 நல்ல நாளைக்குள்ள நாளைக்குள்ள பிள்ளவர வேண்டுமானால் ஆதிவள்ளி கையில வடக்கு கோட்டை வாசலில 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 மணிவிளக்கு எரியும் போது எதாய பார்வதியா மணிவிளக்கு எரியும் போது எந்தாய பார்வதியா அம்மா
பார்வதி ஆமோ ஆதி கைலாசத்திலே ஆமோ வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்திலே ஆமையா அப்படியே மணி விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அழகாக எரிந்து கொண்டிருக்கோம். 32வது தூணருகே ஆமோ ஒரு தூண்டாத மணி விளக்கு எரியோதப்பா சுடர் விட்டு எரியுதப்பா எரியோதப்பா உண்டாத மணி விளக்கு மணி விளக்கு மணி விளக்கு சுடரவிட்டு எரியவம்மா எரியோதப்பா சுடரவிட்டு எரியவம்மா எரியோதப்பா மணி விளக்கு எரியும் போது எரியும் போது அம்மம்மா பார்வதியா பார்வதியும் ஏ அம்மா பார்வதி ஆமா ஆமோ ஓட் ஓட் அந்த தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியும் போது ஆமா ஆமாம்மா ஏ அம்மா பார்வதி ஓ ஓ அந்த விளக்கு அருகாக சென்று 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 அப்படியே நீ முந்தானை ஏந்தி நிற்க வேண்டும். ஏந்தி நிக்கணும். அப்படி நீ முந்தானை ஏந்தி தவம் இருந்தால் ஆமாம்மா ஏ அம்மா பார்வதி ஆமாம்மா உனக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கட்டாயம் கிடைக்கும். அப்படி என்று ஆண்டவன் ஜீவருவான் சொன்ன உடனே ஆமையே என் அம்மை சக்தி பார்வதா தேவி அம்மா என்று செய்கிறாள் பாருங்க. என்னையா அவ ஆட்டு மண்டு சம்மதிட்டா ஆட்டு மண்டு சம்மதிட்டா இந்த கட்டளைக்கு பார்வதியா அந்த ஆதி வெள்ளி கையில என்னை வடக்கு கொட்ட வாசலில ஆயிரங்கால் மண்டபமா அப்படி அழகுடனே இருக்குதம்மா. ஆயிரங்கால் மண்டபத்தில் 32வது தூணருகே ஒரு தூண்டாத மணி விளக்கே மணி விளக்கை சுடர் விட்டு எரியும் அம்மா. எரியோதப்பா அப்படி மணி விளக்கு எரியும் போது எரியும் போது அம்மையான பார்வதியா பார்வதியா முட்டி காலு போடுவாள முந்தானையே ஏந்துவாள போடுவாளா முந்தானையே ஏந்துவாளா முட்டி காலு போடுவாள முந்தானையே ஏந்துவாள கால போடுவாளா முந்தானையே ஏந்துவாளா அவ முந்தி எந்தி தவம் இருக்கா தவம் இருக்கா அமெரிக்கா தவம் இருக்கா அமெரிக்கா அம்மையுமை பார்வதியா பார்வதியும் அம்மையுமை பார்வதியோ பார்வதியும் அமெரிக்கா பார்வதியும் 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 பகவான் சொன்னபடியே ஆமாம் ஐயா. அப்பப்பா என்ன அப்பப்பா? ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபடியே ஆமா என் பார்வதா தேவி அம்மா என் பார்வதா தேவி அம்மா அப்படியே வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறாள். அப்படியே வருகிறாள் வருகிறாள் வருகிறாள். அந்த வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்து ஐயா வந்து வந்து என் பார்வதா தேவி அம்மா ஆமாம் ஐயா. அதாவது மரகத தூணில தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அழகாக பிரகாசமா செழித்துக் கொண்டிருக்கிறது. அது எப்படி இருக்கிறது பாருங்க. எப்படி எப்படி சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விளக்கில ஆமையா பார்வதா தேவி அம்மாவை முந்தி நல்லா போடுவாளா ஓடுவாளா போடுவாளா ஓடுவாளா ஏ முந்தானைய ஏந்துவாளா முந்தி நல்ல போடுவாளா போடுவாளா முந்தானையே ஏந்துவாளோ முந்தானைய ஏந்தும் போது ஏந்தும் போது முந்தானையை தான் ஏந்தும் போது ஏந்தும் போது ஆண்டவேனா சிவபெருமான் பெருமா ஈசனான சிவபெருமான் பெருமா தூண்டாத நல்ல மணி விளக்கை மணி விளக்கு மணி விளக்கை மணி விளக்கு தூண்டி விட்டார் சிவபெருமான் தூண்டாத மணி விளக்கு மணி விளக்கை தூண்டி விட்டா சிவபெருமா தூண்டாத மணி விளக்கை தூண்டி விட்டார். அசையாத மணி விளக்கை அசைத்து விட்டார். ஆஹா எப்படி எப்படி என் ஆதிபராசக்தி அம்மை உமை பார்வதா தேவி அம்மா ஆமா ஆமா அப்படியே முந்தியே நின்ற
நிற்கிறாள். முந்தி ஏந்தி நிற்கிறாள் முக்கண்ணி ஹரிபரா சக்தி. அப்படியே முந்தி ஏந்தி நிற்கக்கூடிய வேளையில ஆமையா அந்த தூண்டாத மணி விளக்கில இருந்து பகவான் தூண்டி விடக்கூடிய வேளையில ஆமையா முத்து போல் 3 சுடரானது பார்வதியுடைய முந்தானையிலே விழுகின்றது. எப்படி? அப்படியே பார்வதா தேவி அம்மாளுடைய முந்தானையில ஆமையா முத்து போல் 3 சுடரானது வந்து விழுந்தது. அப்படியே மொலு 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 வந்து விழுந்தது. அம்மா பார்வதி பார்க்கிறாங்க, நமக்கு குழந்தை வரம் கிடைச்சு போச்சுன்னு சொல்லி பிள்ளை வரம் கிடைச்சு போச்சுன்னு கண்களை திறந்து பார்க்காமல் குழந்தை வரம் கிடைத்தது என்று சொல்லி போட்டு ஆமா ஐயா அவ குட்டி மெல்ல அம்மா பிடித்துக் கொண்டாள். அம்மையான பார்வதியா பிடித்துக் கொண்டாள் அம்மையான பார்வதியா பிள்ளை வரம் கிடைத்ததென்று பார்வதியா அவ கூட்டி மெல்ல பிடித்துக் கொண்டாள். குழந்தை வரம் நமக்கு கிடைச்சு போச்சு என்று சொல்லி உமையவளா சேர்த்து நல்ல அவ பிடித்தாளே கொண்டு வாரா பார்வதியா கைலாசம் கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த நல்ல அந்த குழந்தையது உருளுதப்பா பெருளுதப்பா கையும் இல்ல காலும் இல்ல காலும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல கையும் இல்ல காலும் இல்ல காலும் இல்லை காலும் இல்ல காலும் இல்லை வாயும் இல்ல வயிறும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல கையும் இல்ல முண்டமாக உருளுதப்பா மூர்க்கமுள்ள குழந்தையது உருளுதப்பா பெருளுதப்பா குழந்தையது உருளுதப்பா பெருளுதப்பா பெருளுதப்பா முண்டமாக உருளுதப்பா அம்மையான பார்வதியா ஆண்டவனார் இடமதிலை பகவானே பரம்பொருளை பிள்ளை வரும் கேட்டதற்கு மேமுண்டத்தை கொடுக்கலாமா? பிள்ளை வரும் கேட்டதற்கு மேமுண்டத்தை தரலாமோ? வாயுமில்லை வயிறுமில்லை அந்த நல்ல குழந்தையது முண்டமாக உருளுதப்பா மூர்க்கமுள்ள குழந்தையது கையில கால் இல்ல வாய் இல்ல வயிறு இல்ல மூக்கில்ல மொழி இல்ல மூக்குமில்லை முழியும் இல்லை. பார்வதி கூட்டி பிடித்தாள் அல்லவா? அப்படி கூட்டி பிடித்த காரணத்தினாலே ஆமையா அந்த குழந்தைக்கு அப்படியே உருண்டு திரண்டு விட்டது. கையுமில்ல காலுமில்ல மூக்குமில்ல முழியுமில்ல வாயுமில்ல வயிறுமில்ல. ஆமா ஐயா அப்படியே குழந்தை முண்டமா உருளுது. அது வாடு உருண்டுகிட்டு போகுது. இதை அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவி அம்மா ஆண்டவனிடத்திலே சொல்லுகிறாள். எப்பாடி ஐயா பகவானே பரம்பொருளே ஆமோ ஆண்டவனே சிவபெருமானே ஆமையா அப்படி என்று சொல்லி நம்மையாகப்பட்ட பார்வதா தேவி அம்மா ஆமா நான் குழந்தை வரம் கேட்டதுக்கு இப்படி குழவி கிள தரலாமா? பகவானே பரம்பொருளே ஆமா நான் கேட்டது கொஞ்சி விளையாட. ஆமையா ஆனால் நீங்கள் கொடுத்திருப்பது என்ன குழந்தை முண்டமாக உருளுகிறது. அங்க பாருங்க உருண்டு போது வடகடி போது பாருங்க. இந்த பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த பிள்ளை பாருங்க உருண்டுகிட்டு அது பாடு போகுது. அண்ணா பாருங்க கொஞ்சி விளையாட குழந்தை வரம் கேட்டா மடியில் வச்சு விளையாட ஒரு மதள வரம் கேட்டா இப்படி குழந்தை எது உருண்டு திரண்டு இருக்கிறது முண்டமாக பிறந்திருக்கிறது. ஆமா முண்டமா பிறந்த இந்த பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம். உடனே ஆண்டவன் ஜீவபெருமான் பார்த்தா பார்வதி வருத்தப்படாத. ஏன் சுவாமி அம்மா பார்வதி கைலாசத்துல இருக்கதே இருக்கார் பிரம்மதேவர். பிரம்மதேவர் இருக்கிறார். அந்த பிரம்மதேவரை அழைத்து முண்டமாக பிறந்த இந்த பிள்ளைக்கு இந்த குழந்தைக்கு உருபிடித்து தர சொல்லுகிறேன். நல்ல பிள்ளையா மாத்தி தர சொல்றேன். அப்படி என்று ஆண்டவன் ஜீவபெருமான் யாரை அழைத்தார் தெரியுமா? யாரை அழைக்கிறாள்? பிரம்மதேவரை அழைத்தார் ஜீவபெருமான். ஆமா எப்படி அழைத்தாராம் பாருங்க. எப்படி ஐயா வாரும் ஐயா பிரம்மதேவா பிரம்மதேவா வாரும் ஐயா பிரம்மதேவா வார்த்தை ஒண்ணு சொல்ல கேள
சிவபெருமான் இடமதில ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமோ ஐயா பிரமதேவரே ஓ ஓ பார்வதி 8 நாளைக்குள்ள குழந்தை வரம் கேட்டா. சரி அப்புறம் என்னாச்சு? சரி ஆ, ஆகட்டும் அம்மா தருகிறேன் என்று சொன்னேன். ஆமா சொன்னேன். அப்படி சொல்லக்கூடிய வேளையில ஆமா ஆமா ஆகட்டும் அம்மா என்று சொல்லக்கூடிய வேளையில ஆமா உடனே அந்த பார்வதா தேவி அம்மா என்னய்யா? அந்த குழந்தையை கூட்டி பிடித்தாள். ஓ கூட்டி பிடிச்சிட்டா. கூட்டி பிடித்த காரணத்தினாலே ஆமா குழந்தை உருண்டு திரண்டு விட்டது. அந்த பாருங்க பிள்ளை உருண்டுகிட்டு போகுது பாருங்க. ஆ? அந்த போதுங்க உருண்டுகிட்டு போகுது பாருங்க. அதனால ஆ, அந்த பிள்ளைக்கு உருபிடித்து கொடுக்க வேண்டும். நல்ல பிள்ளையா மாற்ற வேண்டும். அப்படி ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்தார். ஆட்டும் என்று சம்மதித்தார். ஆட்டும் என்று சம்மதித்தார். ஆட்டும் என்று சம்மதித்தார். அதினலோ பிரமதேவன் அதினலோ பிரம்மதேவன் பிறந்ததொரு குழந்தைக்கு தான் பிறந்ததொரு குழந்தைக்குதான் உறுப்புகளை படைப்பாரா. உறுப்புகளை படைப்பாரா. உறுப்புகளை படைப்பாரா. உறுப்புகளை படைப்பாரா. அழகான ஆண் குழந்தை அழகான ஆண் குழந்தை அருமையோடு பிறவி செய்தார். பிறந்ததொரு குழந்தையை பார்வதா தேவியம்மா அழகுடனே கையில் கொடுத்து ஆதி பிரமதேவராகப்பட்டவர் அந்த பிள்ளைக்கு உருபிடித்தார். ஆமோ ஆதி பிரமதேவர் அந்த பிள்ளைக்கு அப்படி உருபிடித்தார். ஆமா மைய உருபிடித்த குழந்தைக்கு ஆண்டவன் சிவபெருமான் உயிர் கொடுத்தார். சிவபெருமா உயிர் கொடுத்தார். அப்படி உயிர் கொடுத்த குழந்தை ஆமோ குவா குவா என்று சொல்லி குவா குவா என்று சொல்லி குவா குவா என்று சொல்லி குவா குவா என்று சொல்லி குரலோசை போட்டிடுமா. குரலோசை போட்டிடுமா. அந்த பிள்ளையை தான் கையில் எடுப்பா. பிள்ளையை தான் கையில் எடுப்பா. ஏ அம்மா அம்மா பார்வதியா அம்மா பார்வதியே பிள்ளையை தான் கையில் எடுத்து பிள்ளையை தான் கையில் எடுத்து ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே படியளக்கும் சிவனாரே அடியளக்கும் சிவனாரே இந்ததொரு குழந்தைக்குத்தான் ஒரு குழந்தைக்கு தான் பெயர் நாம சூட்ட வேண்டும். நாம சூட்ட வேண்டும். பகவானே என்னம்மா கேட்டபடி 8 நாளைக்குள்ள குழந்தை வரம் கிடைச்சு போச்சு. எனக்கு பிள்ளை வரம் கிடைச்சு போச்சு. அழகான குழந்தை அழகான குழந்தை. ஆமா என்ன குழந்தை? ஆண்பிள்ளை பிள்ளையா பெண்பிள்ளை பிள்ளையா? இந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு கொடுங்க. ஓ இது ஆம்பளை பிள்ளை ஆண் குழந்தை. அழகான பிள்ளை ஆம்பளை பிள்ளை. அப்ப பிள்ளைக்கு ஒரு பேர் கொடுங்க சுவாமி. உடனே சிவபெருமான் பார்த்தார். என் படியளக்கும் பரமசிவம் பார்த்தார். இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் கொடுக்கலாம் அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் ஆமா ஆமோ அந்த பிள்ளைக்கு எப்படி பேர் கொடுத்தார் தெரியுமா? எப்படி எப்படி பேர் கொடுக்கிற? ஐயா சுடர் ஒளிவில பிறந்ததாலே சுடர் ஒளிவில பிறந்ததாலே சுடலை மாட ஒரு பேரு மணிவிளக்கில பிறந்ததாலே மாயாண்டி ஒரு பெயரு நீ முண்டமாக உருண்டதாலே முண்டசாமி ஒரு பேரு என்று சொல்லி பேர் கொடுத்தார். ஆண்டவேன சிவபெருமான் ஆண்டவேன சிவபெருமான் அழகுடனே பேர் கொடுத்தார். பேரு விட்டு பெருகுளவா ஏ மாயாண்டி சுடலை என்று அவன் மகிமையோடு பேர் கொடுத்தார். நீ சுடர் ஒளிவில பிறந்ததாலே சுடலை மாட ஒரு பேரு மணிவிளக்கில் வந்து பிறந்ததாலே மாயாண்டி மாயாண்டி ஒரு பெயர் முண்டமாக உருண்டதாலே முண்டசாமி ஒரு பெயரா முண்டசாமி ஒரு பெயரா கையில பிறந்தவில்லை கட்டழக மாயாண்டி ஐயாவான சுடல தெய்வம் ஆண்டவனார் பெயர் கொடுத்தார். அம்மா அம்மா
பார்வதிக்கு அம்மா அம்மா பார்வதி அந்த ஒரு குழந்தைக்குத்தான் அந்த ஒரு குழந்தைக்கு தான் அழகுடனே பெயர் கொடுத்து அழகுடனே பேர் கொடுத்து ஏ அம்மா பார்வதி ஆமா ஆமா அம்மா இந்த பிள்ளைக்கு மொத்தம் 3 பேரு மணிவிளக்குல பிறந்ததினால இவனுக்கு பேர் மாயாண்டி இவர் பேர் தான் மாயாண்டி சுடர் வடிவில பிறந்ததினால இவனுக்கு பேரு சுடல இவர் பேர் தான் சொடல சொடல ஆமா இவன் முண்டமா பிறந்ததினால ஆமா ஐயா இவனுக்கு பேர் முண்டன் அவன் தான் முண்டை சாமி முண்டை முண்டை அப்படி 3 நல்ல பேர் கொடுத்தார் ஆமா மாயாண்டி சுடல முண்டன் என்று ஆமா ஐயா 3 பேர் கொடுத்து கொடுத்து அவ பிள்ளை எத்தன் பெயர் ஆண்டவன ஜீவ பேருமா அந்த பிள்ளை எத்தன் பெயர் கொடுத்து ஆண்டவன ஜீவ பேருமா ஆண்டவன ஜீவ பேருமா சுடர் ஒளிவில் பிறந்த சுடலமாட ஒரு பேரு முண்டமா பிறந்ததாலை முண்டமா பிறந்ததாலை முண்டன் என்று ஒரு பேரு முண்டமாக பிறந்ததாலே முண்டமாக பிறந்ததாலே முண்டை சாமி ஒரு பெயரே மாயாண்டி ஒரு பேரு சுடல தெய்வம் ஒரு பெயர் முண்ட சுவாமி ஒரு பெயர் 3 நல்ல பெயர் கொடுத்தா பெயர் கொடுத்தா பெயர் கொடுத்தா பெயர் கொடுத்தா முக்கணனா இவதருமா 3 நல்ல பெயர் கொடுத்தா பெயர் கொடுத்தா முக்கணனா சிவபெருமா பேரு பெற்ற சுடல தெய்வம் சுடலை தெய்வா கொண்டலூரு இந்த மாயாண்டி மாயாண்டி ஆதிசக்தி அம்மா வாசலில வாசலில காவலுக்கு கட்டிக்கார எட்டிகாரே ஐயா கெட்டிக்கார எட்டிகாரே கருத்த பாண்டி சுடல ஐயா காவலுக்கு எட்டிகாரே கெட்டிக்காரே அடுத்த பாண்டே சுடலை ஐயோ அவ கையில பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை கையில பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை அவன் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை கட்டழகே சுடல ஐயா கையில பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை கட்டழகே சுடலை ஐயோ முண்டமாக பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை முண்டமாக பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை ஐயாவனே முண்ட சாமியே முண்டமாக பிறந்த பிள்ளை பார்வதியா பார்வதியா ஆண்டவனே பகவானே பகவானே ஈஸ்வரனே பகவானே பகவானே ஆண்டவா பகவானே பரம்பொருளே ஆமோ படியிழக்கக்கூடிய சிவபெருமானே என் பெருமானே ஆதி கைலாஜ பர்வதத்தில ஆமோ என் மாயாண்டி சுடல முண்ட ஆமா ஆமோ பிள்ளை ஆமோ எப்பனாகப்பட்ட இந்த மாயாண்டி சுடலை இந்த சுடல முண்டை எப்படி வந்து பிறந்திருக்கான் பாரப்பா எப்படி எப்படி உனக்கு வேலை நல்ல வேலையப்பா 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 ஐயா விளையாட சமயம் அப்பா வேலை நல்ல வேலையப்பா வேலையப்பா விளையாட சமயம் அப்பா மணி விளக்கு நில பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை மணி விளக்கு நில பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை மாயாண்டே சுடலையப்பா மணிவிளக்கு பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை கையில கையில கடவுள் பிள்ளை சுடல ஐயா சுடலை ஐயா 6 மாத கை குழந்த கை குழந்தையா 6 மாத கை குழந்த கை குழந்தையா அழகு பிள்ளை சுடல ஐயா சுடலை ஐயா மகளே மாயாண்டி சுடல ஆமா ஆமோ அம்மை சக்தி உமையவள் பார்வதா தேவியம்மா ஆமா ஆமா அம்மா எப்பா என்ன என் கட்டழக மாயாண்டி சுடல வந்து பிறந்திருக்கான் அடே அப்பா என் அப்பனாகப்பட்ட இந்த சுடலை முண்டம் பிறந்திருக்கான் ஆமா ஆமா ஐயா
ஆதிபராசக்தி அம்மா பார்வதி இந்த அரிக்காலை ஆதிபராசக்தி அப்படியே குழந்தையை கையில் எடுத்தார். எடுத்தாள் அல்லவா? அவள வாரிமல்ல கையில் எடுப்பா, வாரிமல்ல கையில் எடுப்பா, வாரிமல்ல கையில் எடுப்பா, வாரிமல்ல கையில் எடுப்பா, வலதுகனா முத்தமிட்டா, வலதுகனா முத்தமிட்டா, ஏந்தி மல்ல சக்தி அம்மா மாயாண்டி சுடலையிட்டா, அழகு பிள்ளை சுடலையிட்டா, அவன் முண்டமாக பிறந்த பிள்ளையை அம்பிகையா கைவெடுத்து எங்க கொண்டலூர் சக்தி அம்மா ஆதிவரா சக்தி அம்மா அவ அரும பிள்ளை சுடலையைத்தான் தங்கத்தால தொட்டில் கட்டி, தங்கத்தால தொட்டில் கட்டி, தாளத்தால தொட்டில் கட்டி, பாடு வாழ பாடு வாழ பாடு வாழ. மேளக்கார அண்ணாயிமார்கள் ஆள் முத்தமிட்டு ஏந்தி இடையிலெடுத்து இடது கரத்திலே முத்தமிட்டு பிள்ளையை கையிலெடுத்தா எப்பனாகப்பட்ட இந்த செஞ்சுடல மாயாண்டி. ஆமா ஆமா ஐயா. இவன் சாதாரணப்பட்ட சுடலையா? உலகத்தை ஆள வந்த பிள்ளை அல்லவா? இவன் எந்த ஊர் மாயாண்டி? இந்த இருக்காரே குவலயத்தில் வேறு பெற்ற கோடியில ஒரு ஊர் கொண்டலூர். இந்த கொண்டலூர் சுடலை அல்லவா? மாயாண்டி சுடலை என்ன உலகமே அதிரும் பாத்தீங்களா? மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை அல்லவா? மாயாண்டி சுடலை மாதான போத்தி அல்லவா? அப்படியாக பிறந்த சுடலையை நம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவி அம்மா இருக்காளே பார்வதா தேவி அவ பிள்ளையை கையில் எடுத்தா பாரு. ஆமா, குழந்தையை கையில் எடுத்து அப்படியே தொட்டில படுக்க போட்டா. தொட்டிலே எடுத்து போட்டாள். குழந்தையை தொட்டில படுக்க போட்டு மேளக்கார அண்ணாயிமார்கள் ஆலயத்துக்கு ஒரு மரம் வைத்தா பார்வதியா இந்த சுடலையா இவன் மாயான காத்ததாலே மாசான போட்டு இவன் சுடுகாடு போனதினால இவனுக்கு சுடல. ஏ முண்டமா பிறந்ததினால் இவனுக்கு முண்ட. நம்மையாகப்பட்ட இந்த ஆதிபரா சக்தி அம்மா அவ தொட்டில படுக்க வைத்தா. கால்களுக்கு மாதளம்பு முண்டையாவி மணி விளக்கில பிறந்த பிள்ளை மாயாண்டி மறிக்கொழுந்து பேருபட்ட சுடலாய்யா ஒத்த பந்தம் கையில் எடுப்பா ஐயாவான சுடலை மாட பக்தர்
பக்தர்களுக்கு அன்பான அறிவிப்பு. கோயிலுக்கு நேமித மாலை செலுத்தக்கூடிய பக்தர்கள் நேமித மாலை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். மேலக்கார நாய்மார்களை அவசரமாக அழைக்கிறார்கள். பக்தர்களுக்கு அன்பான அறிவிப்பு. காமநல்ல ஜாமம் போல ராமையும் போல சரிசாம வேளையில வேலையில போய் சுடலை மாட தொடலை மாட எம்மகனே சுடலை மாட தொடலை மாட எழுந்தரித்து ஓடி கண்ணாடி சோலையில தோலையில கண்ணாடி சோலையில தோலையில கண்டழகே சுடலப்பா தொடலையப்பா நீ வந்ததே போதுமப்பா போதுமப்பா நீ வந்ததே போதுமப்பா போதுமப்பா நீ வாசலெல்லாம் நிறைஞ்சிருக்கு நிறைஞ்சிருக்கு அப்பனாகப்பட்ட சுடல ஆமா என் அப்பனாகப்பட்ட இந்த சுடலை வருவா வரங்களை கொடுப்பா ஆமா நேமத மாலை செலுத்தக்கூடிய பக்தர்கள் நேமத மாலை கொண்டு வந்து போடுமாறு அன்போடு அழைக்கிறார்கள். என் கையில பிறந்த பிள்ளை கட்டழகனாகப்பட்ட இந்த மாயாண்டி சுடலை ஆமா ஐயா நேராயிட்டு அப்படியே 6 மாத கை குழந்தை அது அப்படியே கதறி சத்தம் போட்டு அழுவுது தொட்டில படுத்து மாயாண்டி சுடலை அப்படியே அழுகிறான். வாய் விட்டு குரலோசை விட்டு அழுகிறார். எப்படி அழுகிறான்? எப்படி அப்படி அவன் தொட்டில படுத்த பிள்ளை படுத்த பிள்ளை படுத்த பிள்ளை தொட்டில படுத்த பிள்ளை படுத்த பிள்ளை படுத்த பிள்ளை குரலோசை போடுவானா போடுவாளா அவன் குரலோசை போடுவானா போடுவானா தொட்டிலில் படுத்த பிள்ளை படுத்த பிள்ளை படுத்த பிள்ளை குரலோசை போடுவானா போடுவாளா குரலோசை போடுவானா போடுவாளா தொட்டில படுத்த மாயாண்டி சுடலை இந்த இருக்கிற மாதான சொடலை எப்பா எப்படி எப்படி தொட்டிலே படுத்துக்கொண்டு அப்படியே குரலோசை போடுகிறார். அப்படியே குரலோசை விட்டு அழுகிறார். என் அப்பனாகப்பட்ட இந்த மாயாண்டி சுடலை ஆமா ஆமா ஐயா கடவுள் இல்லை இந்த ஈசனகனாகப்பட்ட இந்த மாயாண்டி சுடலை ஆமா தொட்டில படுத்துக்கொண்டு அப்படியே வாய் திறந்து அழுதான் புள்ள. அப்படியே வாய் விட்டு அழுகிறார். எப்படி அழுது? அப்படியே குரலோசை போடுகிறது. அது குரலோசை விட்டு பிள்ளை அழுகிறது. அந்த சத்தத்தை காதுல கேட்டான். காதிலே கேட்டார். என் அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவி ஆமா ஐயா ஐயா என்னாச்சு? நம்ம பிள்ளையாகப்பட்ட இந்த மாயாண்டி உடலை நீங்க ஐயா சொடலமாட சுவாமி மாசான போத்தி வயர் பசித்து அழுகிறான். ஓ வயிறு பசி